குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்ப்பா. யாராவது என்ன கூப்பிட்டீங்களாமா? இல்லக்கா. சரி சரி, நம்ம நேத்து லாஸ்டா என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? 3.12ல 8th செம்மோட முடிச்சோம்க்கா. 9th செம் மட்டும் பார்க்கணும்னு சொன்னீங்க. ஓகே, இன்னும் ஒண்ணே ஒன்று மட்டும் பேலன்ஸ் இருக்கு, அதை இப்ப நம்ம பார்த்துடலாம். ஹோம்ஒர்க் கொடுக்கல இல்லம்மா நேத்து? இல்லக்கா. ஓகேம்மா, சரி ஓகே. லாஸ்ட் சம், அந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, ஒரு செங்கோண முக்கோணத்தோட கர்ணம் வந்து 25 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு செங்கோண முக்கோணம் நமக்கு தெரியும், அதோட கர்ணம் அப்படின்றது இந்த பகுதி அப்படின்றதும் நமக்கு தெரியும். அது வந்து 25 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா இதோட சுற்றளவு வந்து 56 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இந்த முக்கோணத்துல 3 பக்கம் இருக்கும்ல, அதுல அந்த சிறிய பக்கத்தோட அளவு என்ன அப்படின்னு நம்ம கிட்ட கொஸ்டின் கேக்குறாங்க. 2 ஹிண்ட் கொடுத்திருக்காங்க நமக்கு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க. The hypotenuse of the right angle triangle is 25 centimeter and its perimeter 56 centimeter. Find the length of the smallest side. ஒரு ஹைப்போட்டெனியஸ்லாம் இருக்கு அப்படின்னாலே அது கண்டிப்பா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா தான் இருக்கும். அதுல ஹைப்போட்டெனியஸ் சைடோட வேல்யூ வந்து 25 சென்டிமீட்டர், அப்புறமா இதோட பெரிமீட்டர் எவ்வளோனா 56 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம கிட்ட ஸ்மாலஸ்ட் சைடோட வேல்யூ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சிம்பிள். உங்களுக்கு முக்கோணத்தோட சுற்றளவு ஃபார்முலா தெரியுமா? சுற்றளவுனா என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் சுற்றளவு பெரிமீட்டர்னா என்னமா? சுற்றியுள்ள பக்கங்களின் கூடுதலக்கா. வெரி குட், கரெக்ட். அதுதான் சுற்றளவு. வெரி குட். மூணு பக்கம் இருக்குமா முக்கோணத்துல, அந்த 3 பக்கத்தையும் நம்ம கூட்டினா அதுதான் வந்து அதோட சுற்றளவு. இருங்க, உங்களுக்கு ஒரு முக்கோணம் வரைஞ்சு காமிக்கிறேன். செங்கோண முக்கோணம். இதுதான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த ஹைப்போட்டெனியஸ் சைடு இதோட வேல்யூ வந்து 25 சென்டிமீட்டரா மீட்டராமா? பாருங்க. சென்டிமீட்டர்க்கா. ஓகே, சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இதோட பெரிமீட்டர் சுற்றளவு. பெரிமீட்டர் வேல்யூ வந்து எவ்வளவுமா? 56ஆ? ஆமாக்கா. 56 சென்டிமீட்டர். சரி, இப்போ இந்த 2 சைடும் நமக்கு தெரியாது, அதனால நானாவே என்ன எடுத்துக்கிறேன், இது எக்ஸ் ஒய்ன்னு நானா சும்மா எடுத்துக்கிறேன். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி பெரிமீட்டர் அப்படின்றது என்னன்னு சொன்னீங்க? சுற்றியுள்ள பக்கங்களின் கூடுதல்க்கா. அந்த 3 பக்கம் இருக்குன்னா அந்த 3 பக்கத்தையும் கூட்டினா என்ன வேல்யூ வருமோ அதுதான் அதோட பெரிமீட்டர். அப்போ இதுல 3 சைடு இருக்கா, எக்ஸ் ஒய் அப்புறமா இன்னொரு ஹைப்போட்டெனியஸ், அதுதான் 25. இது மூணுத்தையும் ஆட் பண்ணா 56 வருதான். இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற ஹிண்ட். சரி, இப்ப நான் என்ன பண்ண போறேன், எக்ஸ் பிளஸ் ஒய் இங்க வச்சுக்கிட்டு இது ஆப்போசிட் சைட் கொண்டு போறேன். அப்போ 56 மைனஸ் 25 வரும். இது ரெண்டையும் சால்வ் பண்ணா என்ன வேல்யூ வரும்? 56ல 25 போயிடுச்சுன்னா
31 31. x plus y ஓட வேல்யூ 31. இதை நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா அப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு வந்து தெரியும் இந்த ட்ரையாங்கிள்ல நமக்கு வந்து இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு செங்கோண முக்கோணம் அப்படின்னாலே நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணுவோம்? பித்தாகரஸ் தியரம். வெரி குட். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். பித்தாகரஸ் தியரம் எப்படி எழுதுவீங்க? எந்த சைடு ஸ்கொயர் பண்ணா அது எந்த சைடு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றதுக்கு ஈக்குவல்? ஹைபார்ட்னஸ் சைடு வந்து பாக்கி ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணி கூட்டுறதுக்கு ஈக்குவல்கா. வெரி குட். ஹைபோட்டெனியஸ் சைடோட ஸ்கொயர். ஓகேவா? அதாவது கர்ணத்தோட வர்க்கம் அப்படின்னா 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். பேலன்ஸ் டூ சைட்ஸோட ஸ்கொயர்ஸோட சம்முக்கு ஈக்குவல். சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் இந்த வர்க்கங்களோட கூடுதலுக்கு சமம் அப்படின்றதால மற்ற இந்த ரெண்டு பக்கத்தோட வர்க்கமா எடுத்துக்கிட்டு அது ரெண்டுத்தையும் கூட்டிக்கிறோம். ஓகேவா? ஜூன்னு ஒரு ஐடியில இருக்கீங்களா? ஜேயூன்னு ஒரு ஐடியில இருக்கீங்களே, கரெக்டா நான் கேட்கும்போது லெஃப்ட் ஆயிடுறீங்களே இல்லையே. சரி, 25 ஸ்கொயர் பண்ணா என்னமா வேல்யூ வரும்? 625 ஓகே ஓகே, இதை நான் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். எனக்கு நான் இப்ப இதுல இருந்து எக்ஸ மட்டும் நான் எடுத்துக்க போறேமா? எக்ஸ் வேணும்னா 31, இந்த ஒய் ஆப்போசிட் சைடு போயிடும், மைனஸ் ஒய்னு வரும். இதை தூக்கிட்டு போய் இந்த ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். புரியுதா? எக்ஸ் பிளஸ் ஒய் 31னா அதுல இருந்து நான் எக்ஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டேன். புரிஞ்சுதா இது எப்படின்னு? எக்ஸோட வேல்யூ இந்த வேல்யூவா நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இத வந்து அந்த செகண்ட் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன்ல நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். எக்ஸுக்கு பதிலா இந்த வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அப்ப எக்ஸ் இருக்கிற பிளேஸ்ல 31 மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 625. இது வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாடல்ல இருக்கு. அப்போ ஃபார்முலா சொல்லுங்க. a square plus b square minus 2ab கா. வெரி குட். அது சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அப்ப 31 ஸ்கொயர் பண்ணணும் எழுதணும், பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2ab இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும். பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 625. 31 ஸ்கொயர் பண்ணி பாருங்கம்மா, என்ன வேல்யூ வருது பாருங்க. நைன் சிக்ஸ் ஒன்னாமா? ஆமாக்கா. ஓகே ஓகே, இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணோம்னா 62 ஒய் ஸ்கொயர். இதையும் நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்ப மைனஸ்ல வந்துடும், ஈக்குவல் டு 0. இப்போ ஒய் ஸ்கொயர் வந்து 2 டைம் இருக்கு அப்படின்னா 2y ஸ்கொயர். ஒய் வேல்யூ 1 தான் இருக்கு, அப்போ மைனஸ் 62 ஒய். இதுவும் கான்ஸ்டன்ட் டைம் 2 இருக்கு, இது ஒன்னு பிளஸ்ல இருக்கு ஒன்னு மைனஸ்ல இருக்கு. அப்ப 961ல 625 மைனஸ் பண்ணி பாருங்க எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க. 336ஆமா? கரெக்டா? கரெக்ட்கா. ஓகே, இப்ப பாருங்க எல்லாமே 2ஆல மல்டிபிள் இருக்கு. அப்ப நான் எல்லாத்தையும் 2ஆல வகுத்துக்க போறேன். அப்ப வகுத்தோம் அப்படின்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் 31 ஒய் மைனஸ் 1 1 13ல 6 டைம் இருக்கு, பேலன்ஸ் 1 8 ஈக்குவல் டு 0. ஓகே, இதை நம்ம அப்படியே காரணிப்படுத்த வேண்டியதுதான், ஏன்னா ஒரு இருபடி சமன்பாடு மாடலுக்கு வந்துருச்சு. இங்க முன்னாடி 1 தான் இருக்கு, அப்ப இது மல்டி பண்ணா அதே டைம் தான் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஒன்னொன்னா செக் பண்ணணும். நான் 2 டேபிள்ல செக் பண்றேன், வரல. 4 டேபிள்ல செக் பண்ண போறேன், 4 2 வரல இப்பவும். 6 டேபிள்ல செக் பண்ணுவோமா? 2 6 12, பேலன்ஸ் 4ஆமா? 8ஆ? 2 தப்பா போட்டோமோ பாருங்க. 2 6 12 12 15 16 48ல எத்தனை 6 மார்க்கு? கரெக்டா தான் போட்டிருக்கேன். இது ரெண்டையும் கழிச்சா ஆன்சர் வரலையே, அப்ப இதுக்கு முன்னாடியும் ஆன்சர் வரலையே, ஏதோ நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோமோ? 5 டேபிள்ல வராது.
பாருங்க எங்கேயாவது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டு வந்திருக்கோமான்னு. ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணத்தின் வர்க்கம் அக்கா 7 போட்டா கரெக்டா வரும்க்கா. 7 போட்டாவா? ஓ, அடுத்தது டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? ஓகே, 7னா எத்தனை டைம் வருது? 2. 7 போட்டா கரெக்டா வராது. இப்பா பேலன்ஸ் 2. ஏன்னா இது நம்ம கூட்டுற இங்கேயும் மைனஸா இருந்தா ஓகே. ஆனா இங்க நம்ம பிளஸ் போட்டு வச்சிருக்கோம். அது ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கோமா? ஆமா, இங்க பிளஸ் வர வேண்டியது நம்ம மைனஸ் போட்டிருக்கோம். இதோ பாருங்க, இது குட்டி நம்பர், இது பெரிய நம்பர், பிளஸ்ல தானே இருக்கு. அப்ப பிளஸ் தான் வரும். அப்ப மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், ரெண்டு பக்கமுமே மைனஸ் தான் வரும். அதான் நம்ம பண்ண மிஸ்டேக். அப்போ 724 இது ரெண்டுத்தையும் கூட்டினா உங்களுக்கு 31 வருது. ஓகே, கரெக்ட். இப்போ நம்ம போட்டது கரெக்ட். ஓகே, இப்போ நம்ம எழுதும் போது எப்படி எழுதுவோம்? y மைனஸ் 7னும் y மைனஸ் 24 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். இப்ப நமக்கு y தான் வேணும். அப்போ y ஈக்குவல் டு 7ன்னு வரும், இன்னொன்னு 24ன்னு வரும். நமக்கு அந்த செங்கோண முக்கோணத்துல சிறிய பக்க அளவு தான் கேட்டாங்க. ஓகேவா? இப்ப நம்ம எக்ஸோட வேல்யூ என்னன்னு வச்சிருக்கோம்? 31 மைனஸ் ஒய். இப்போ ஒய் வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஒய் வந்து 7ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 31 மைனஸ் ஒய்ன்னு இருக்குமா? இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். அப்ப 31 மைனஸ் 7 எவ்வளவு ஆன்சர் வரும்? 24. y ஈக்குவல் டு 7 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா எக்ஸோட வேல்யூ 24ன்னு வருது. சப்போஸ் நான் வந்து இப்போ y வந்து 24ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாக்குறேன். அப்ப x ஈக்குவல் டு 31 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 31 மைனஸ் 24 ஈக்குவல் டு 7. எக்ஸோட வேல்யூ 7ன்னு வருது. அப்போ சொல்லுங்க, குட்டி வேல்யூ எதுமா? இது 25, ஒன்னு 7, ஒன்னு 24ன்னு வருது. அப்போ சிறிய பக்க அளவு எது? 7க்கா. 7. அப்போ நீங்க ஃபைனலா எடுத்து எழுதணும், அந்த செங்கோண முக்கோணத்தின் சிறிய பக்க அளவு 7. ஸ்மாலஸ்ட் சைட் வேல்யூ இஸ் 7 அப்படின்னு எழுதணும். சிம்பிள் தான். நம்ம தான் அங்க கொஞ்சம் டைம் எடுத்தோம், அதனால உங்களுக்கு கஷ்டமும் தோணும். ஆனா கஷ்டம் கிடையாது. பாருங்க, ஒரு செங்கோண முக்கோணம், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு பக்கம் வந்து 25, மற்ற 2 பக்கமும் நமக்கு தெரியாது. ஆனா இதோட சுற்றளவு பெரிமீட்டர் வேல்யூ நமக்கு தெரியும். அப்ப 3 பக்கத்தையும் கூட்டி எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு, அதாவது இந்த 25 மூணுத்தையும் கூட்டினா 56ன்னு வச்சுக்கிறோம். இதுல எக்ஸ மட்டும் நான் இங்க வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எல்லாம் ஆப்போசிட் சைட் கொண்டு போயிட்டேன். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பித்தாகரஸ் தியரம் நீங்க எழுதணும். பை யூசிங் பித்தாகரஸ் தியரம், பித்தாகரஸ் தேற்றத்தினை பயன்படுத்தி அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. இதுல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 625 வந்தது. இதுல இந்த எக்ஸ் ஓட வேல்யூ எடுத்து இதுல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். இங்க பாருங்க, சப்ஸ்டிட்யூட் பண்ணும் போது இந்த மாதிரி நமக்கு சப்ஸ்டிட்யூட் ஆனிச்சு. அது a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மாடல்ல இருந்ததுனால அப்போ நம்ம அதை வந்து விரிவா எழுதணும். எழுதிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்து இந்த மாதிரி வந்தது. எல்லாமே 2ஆல வகுப்பட்டது. அப்ப எல்லாத்தையும் 2ஆல டிவைட் பண்ணும். அதுக்கப்புறமா ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்தணும். 2 ஆன்சர் கிடைச்சிச்சு. 2 ஆன்சரையும் நம்ம என்ன பண்ணோம்? இந்த மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாக்குறோம். y வந்து 7 அப்படின்னு வச்சுக்கிட்டு ஒன்னும் 24 அப்படின்னு வச்சுக்கிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தோம். அப்போ எக்ஸோட வேல்யூ 24, 7 அப்படின்னு 2 ஆன்சர் கிடைச்சிச்சு. அப்போ இதுல ஸ்மாலஸ்ட் வேல்யூ 7 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க.
ஓகேக்கா. ஓகேம்மா. சரி. இதோட உங்களுக்கு இந்த சாப்டர் இந்த 3.12 முடியுது. இதுல உள்ள ஒரு கணக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால எல்லாருமே எல்லா சம்மையுமே பாருங்க. எந்த ஒரு சம் கூட நம்ம விட வேணாம். ஏன்னா எந்த சம் வேணாலும் கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம அடுத்து பார்க்க போறது மூலங்களின் தன்மையை ஆராய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், ஒரு இருபடி சமன்பாடு கொடுப்பாங்கம்மா. அந்த இருபடி சமன்பாட அது வந்து அது இருக்கிறத வச்சு அதோட வேல்யூவை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிப்போம். அது வந்து ரியல் அண்ட் ஈக்குவலா, ரியல் அண்ட் அன்ஈக்குவலா, நோ ரியல் ரூட்ஸா அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். தமிழ்ல மூலங்கள் வந்து மெய் மற்றும் சமமா, மூலங்கள் சமம் இல்லையா, மூலங்களுக்கு மதிப்புகள் இல்லை அப்படின்ற மாதிரி 3 கேட்டகரியா பிரிப்போம். அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். சிம்பிள் தான். அத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி வந்து யாராவது ஏதாவது கேக்குறீங்களா? ஏன்னா இப்ப இதை முடிச்சதுக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் இந்த சாப்டர் முடிச்சதுக்கு யாராவது ஏதாவது கேக்குறீங்களா? சொல்றீங்களா? ஒரு 3 to 4 minutes. ஏதாவது கேக்குறீங்களா? ஹரி, ஹர்ஷித், இளம்பிரியன், கோகிலவாணி அடியில இருக்கீங்களே, நீங்க என்ன கேக்குறேன்னு சொன்னீங்களா? அகல்யா ஏதாவது கேக்குறீங்களாமா? ஒரு கொஸ்டின் கேக்குறேன். கேளுங்கம்மா. வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் புக்ஸ் பிரிண்ட் பண்ண நாடு எதுக்கா? பிரிண்ட் பண்ண நாடா? ஆ, இங்கிலாந்து. இல்லங்கா. இந்தியா. ஆஹா, இல்ல. அமெரிக்கா. இல்லங்கா. சைனா. இல்ல. ஆளுக்கு ஒரு கண்ட்ரி பிரான்ஸ். சொல்லுங்க. என்னதுங்கா? பிரான்ஸ். பிரான்ஸா? ஆஹா, இல்ல. ரஷ்யா. யூரோப். கரெக்ட். எது, ரஷ்யாவா யூரோப்பா? ரஷ்யா தான்க்கா. ரஷ்யா. வெரி குட். ஃப்ளூக்ல சொன்னீங்களாமா இல்ல கரெக்டா தான் தெரியுமா? இல்லைங்க. நீங்களா சொல்லிட்டேன். சொன்னீங்களா? வெரி குட், வெரி குட். சரி, ஓகே. வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா? இளம்பிரியன் எதுவும் பாட்டு பாடுறீங்களாப்பா? நீங்க தான்ப்பா. ஓகேப்பா. நீங்க குட் பாய். பாத்தீங்களா, கேட்ட உடனே பாருங்க பாருங்க. நீங்களா என்ன சொல்வீங்க? அக்கா வேணக்கா, நாங்களக்கா அப்படின்னு சொல்வீங்க. லத்திகா எதுவும் கேக்குறீங்களாமா? அஷ்னி, லத்திகா. நாளைக்கு கேக்குறேன்க்கா. கேளுங்கம்மா. நாளைக்கு நீங்க கேக்குறீங்களா? ஓகே, கேளுங்கம்மா. அக்கா, ரொம்ப சோகமான மரம் எதுக்கா? இப்பெல்லாம் கேக்குறீங்களே, இதுங்க யோசிக்கிறோம். கொய்யா மரமா? இல்லக்கா. இல்ல, அது கொய்யான்னு சொல்லி திட்டுறாங்கன்னு சொல்லலான்னு பார்த்தேன். கொய்யாலன்னு சொல்லிருப்பாங்கல்ல. இல்லக்கா. இல்லையா? வேற என்னவா இருக்கும்? யாராவது ஏதாவது சொல்றீங்களா?
பொங்க மரமா? இல்லக்கா. அசோக மரமாக்கா? அசோக மரமாமா? ஆமாங்கா. ஏன்? ஓ ஓ ஓகே ஓகே ஓகே. அதுலயே சோகம் இருக்கா? ஆமாங்கா. சரி சரி, வெரி குட். இந்த மாதிரிதான் ஏதாவது சொல்வீங்கன்னு நினைச்சேன், ஆனா அந்த மரம் எனக்கு தெரியலையே. யார் சொன்னது ஆன்சர்? லத்திகாக்கா. வெரி குட் வெரி குட். இளம்பிரியன் பாடுறீங்களாப்பா? பாடுறேன்க்கா. பாடுங்கப்பா. சுதந்திர காற்று வீச கொடி பறக்குது, மூவண்ண குடியில் தியாக தீபம் தெரியுது. சுதந்திர காற்று வீச கொடி பறக்குது, மூவண்ண குடியில் தியாக தீபம் தெரியுது. பல தலைவர் தியாகத்தில் பூத்த புண்ணிய சுதந்திர பூவை, பல தலைவர் தியாகத்தில் பூத்த புண்ணிய சுதந்திர பூவை உயிரா எண்ணி காத்திட வேண்டும், உயர்வடைய வாழ்ந்திட வேண்டும். உயிரா எண்ணி காத்திட வேண்டும், உயர்வடைய வாழ்ந்திட வேண்டும். சுதந்திர காற்று வீச கொடி பறக்குது, மூவண்ண கொடியில் தியாக தீபம் தெரியுது. அந்நியரின் ஆட்சியில் மக்கள் அடிமைகளாய் கண்ணீர் சிந்த காந்தி கண்ட அகிம்சை வழியில் ஆங்கிலேயன் பயந்து ஓட கிடைத்தது நமக்கு சுதந்திரம் அன்று எண்ணிப்பாரு. பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க இங்கு உறுதி கூறு. கிடைத்தது நமக்கு சுதந்திரம் அன்று எண்ணிப்பாரு. பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்க இங்கு உறுதி கூறு. சுதந்திர காற்று வீச கொடி பறக்குது, மூவண்ண குடியில் தியாக தீபம் தெரியுது. சுதந்திர காற்று வீச கொடி பறக்குது, மூவண்ண குடியில் தியாக தீபம் தெரியுது. அவ்வளவுதான்க்கா. வெரி குட், ரொம்ப சூப்பரா இருந்தது. வெரி குட் வெரி குட், சூப்பர்பா. இது என்ன, நீங்களா எழுதின பாட்டா இது, இல்ல சினிமால இருக்கா? எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டுக்கா அது. ஓ அப்படியா, சரி சூப்பர், ஆமா. நல்லா இருந்தது. வெரி குட். தேங்க்யூக்கா. ஓகேப்பா. ஓகே, வேற யாராவது கேக்குறீங்களா, சொல்றீங்களா? இப்பதான் ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அந்த கெஸ்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல பேசுவாங்க. நீங்க Guest- பாட்டு பாடுங்கக்கா. இது யாராது, நீங்களா? தானே இந்த கேரக்டர் வந்து சச்சின்ல பேசுவாங்க இந்த மாதிரி அப்படின்னு பார்த்தேன். கண்டிப்பா பாடுறேன், ஆனா சரிக்கா. இன்னைக்கு இல்ல. ஓகேவா? அன்னைக்கு ஓகேக்கா. இப்படிதான்க்கா சொன்னீங்க நீங்க. அந்த கேரக்டர் ஏதோ பேசுறாங்க பாருங்க, அந்த சீஃப் கெஸ்ட். பாடுறேம்மா, கண்டிப்பா உங்களுக்காக நாளைக்கு நிச்சயமா பாடுறேன். ஓகே, ஓகேக்கா. ஓகேக்கா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நாளைக்கு கண்டிப்பா பாடுறேன். ஓகே, சீஃப் கெஸ்ட் நீங்க எதுவும் சொல்றீங்களா, பாடுறீங்களா? ஒன்றும் இல்லைக்கா, நாளைக்கு பாடுறேன். சரி, நாங்களும் நோட் பண்ணி வச்சுக்கிறோம் இது. ஓகேக்கா. ஓகேம்மா, சரி ஓகே. இதே ஹாப்பினஸோட அப்படியே நம்ம போயிடலாம். ஹாப்பினஸ் நீங்க தான்க்கா சொல்றீங்க, நாங்க எங்கக்கா சொன்னோம் அப்படின்னு எல்லாரும் சோகமாயிராதீங்க. நம்ம அப்படியே கிளாஸ்க்கு போயிடலாம். சரி, இப்போ ஒரு குவாட்ரட்டிக் இக்குவேஷன், ஒரு இருபடி சமன்பாடு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு ஒரு பெரிய வேல்யூவா இருக்கும். அப்படி கொடுத்திருக்கிற ஒரு ஈக்குவேஷனோட தன்மையை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். அதாவது அதோட நேச்சரை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? மூலங்கள் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ரூட்ஸ். இப்ப நம்ம வந்து இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நமக்கு சம் இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணுவோம்ல, ஃபேக்டரைசேஷன், காரணிப்படுத்தி ஃபைனலா கண்டுபிடிப்போம்லமா, எக்ஸ் ஈக்குவல் டு 2, 3 அந்த மாதிரி எல்லாம். அதை தான் என்னன்னு சொல்லுவோம்னா மூலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த மாதிரி கண்டுபிடிச்சாலும் ஓகே, இந்த மாதிரி ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரும்ல, அதுதான் ரூட்ஸ், மூலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரூட்ஸை வச்சுக்கிட்டு அந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம ஒரு 3 டைப்பா பிரிக்கலாம். எப்படின்னா, மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை அப்படின்னு பிரிக்கலாம், மூலங்கள் மெய் மற்றும் சமம் அப்படின்னு பிரிக்கலாம், மெய் மூலம் இல்லை அப்படின்னு நம்மளால பிரிக்க முடியும். இந்த மாதிரி 3 டைப்பா பிரிக்கலாம். இது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். டெல் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. நம்ம வந்து இந்த ஃபார்முலா படிச்சிருப்போம்ல, அதுல இந்த ரூட்டுக்குள்ள இருக்கு பாருங்க, அதுதான் இந்த ஃபார்முலா. டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இது மட்டும்தான் ஃபார்முலா. இதுல நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல ஏபிசி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசி 3 கண்டுபிடிச்சி இதுல சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலா வர ஆன்சர் 3 டைப்பா வரும். ஈக்குவல் டு 0ன்னு வரும். 0ன்னு வருமா, அப்படி இல்லைன்னா 0வை விட பெருசா இருக்கும், அப்படி இல்லைன்னா 0வை விட சின்னதா இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி 3 டைப்ல வரும். வர ஆன்சரை டெல் வந்து பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்க, கிரேட்டர் தென் 0, 0வை விட பெரிய வேல்யூவா வந்தது, பாசிட்டிவ்ல பிளஸ் நம்பர்ல வேல்யூ வந்தது அப்படின்னா மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை அப்படின்னு எழுதணும். சமமில்லை, ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ், ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸ், மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை. ஓகே, மூலங்கள் மெய் அப்படின்னா ரியல், ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ஓகே, அதாவது தமிழ்ல மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை அப்படின்னு எழுதணும். இதுவே கரெக்டா சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0ன்னு ஆன்சர் வந்தது அப்படின்னா மூலங்கள் மெய் மற்றும் சமம் அப்படின்னா ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு இங்கிலீஷ்ல வரும். ஓகேவா? அதுவே மைனஸ்ல வந்ததுன்னு வச்சுக்கோங்க, டெல் வந்து லெஸ் தென் 0வா, 0வை விட கம்மியா வந்தது அப்படின்னா மெய் மூலம் இல்லை அப்படின்னு எழுதணும். அதாவது நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு நம்ம ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதணும். இந்த 3த்தையும் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம் பார்க்க போறோம். அப்படியே ஒரு டைம் படிச்சுக்கோங்க, எது வந்தா என்னென்ன வரும்னு அப்படியே படிங்கம்மா. அப்படியே நோட்ல கூட எழுதிக்கோங்க. நம்ம இப்ப இதை பேஸ் பண்ணி தான் சம்ஸ் பார்க்க போறோம். சுபாஷினி, நீங்க சிக்கல் ஸ்கூல் தானேமா? ஆமாங்கக்கா. ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் பவித்ரா, ஜென்சி அவங்கலாம் எங்கம்மா? பவித்ரா ஆனா யாரு? ஜென்சி வரமாட்டேங்கிறா. ஏன்? நான் கேட்டு சொல்றேனே, அவளுக்கு கொஞ்சம் நெட் ப்ராப்ளமா இருக்குன்னா. ஓகே, நீங்க கேட்டு சொல்லுங்க. பவித்ரான்னு ஒரு கேரக்டர் வந்தாங்களே, அந்த ஸ்கூல் தான். தெரியாதுக்கா, எனக்கு தமிழ் மீடியமா இருக்கும். இருக்கலாம். ஜென்சி தாங்க என் கிளாஸ். ஓ சரி சரிம்மா. ஓகேக்கா, கேட்டு Okay. சொல்றேன். ஓகேம்மா. பவித்ரான்னு உங்களுக்கு யாரும் தெரியாதா? தெரியாதுக்கா. என் பேர் பவித்ரா தான். உங்களுக்கு தெரியும்க்கா. சரி ஓகே, சும்மா சொன்னேன். ஆனா வந்தாங்க, அவங்க காணும், அதுதான் கேட்டேன். ஓகேம்மா. ஓகேக்கா. ஓகே ஓகேம்மா. இந்த 3 படிச்சுக்கிட்டீங்களா? இதுல இருந்து கொஸ்டின் கேட்டா சொல்வீங்களா? யார் வேணாலும் கேட்கலாமா? கேட்கலாமா? கேட்கலாங்கா. ஓகேப்பா, நீங்களே சொல்லுங்க ஹரிஷ். டெல் ஈக்குவல் டு 0னா என்ன மீனிங்? ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். வெரி குட். கோகிலா ஐடியில இருக்கீங்களா? உங்களோட பேர் என்னம்மா? ஏதோ ஒரு பேர் சொன்னீங்களே, உங்க பேரு யஷ்வதிங்கா. என்னம்மா? யஷ்வதிங்கா. ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சரி, நீங்க சொல்லுங்க. டெல் வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னா என்ன வேல்யூ வரும்? லெஸர் தென் 0வாக்கா? கிரேட்டர் தென், அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன்.
லெஸ் தென் அப்படின்னா இப்படி இருக்கும். லெஸ் அதுக்கு உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியும்ல, LESS. அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் எல் எப்படி இருக்கு, இந்த ஷேப்ல. அப்போ இந்த ஷேப் தான் நமக்கு லெஸ் தென். ஓகேவா? அப்போ டெல் லெஸ் தென் 0 அப்படின்னா இது. டெல் கிரேட்டர் தென் 0 அப்படின்னா இது. இப்ப நான் கேக்குறது டெல் கிரேட்டர் தென் 0 அப்படின்னா நம்ம என்ன ஆன்சர் எழுதுவோம்? மூலங்கள் மெய் மற்றும் சமமில்லை. வெரி குட், வெரி குட். சரி, பத்மஸ்ரீ சொல்றீங்களாமா? டெல் வந்து கிரேட்டர் லெஸ் தென் 0 அப்படின்னா என்னமா எடுத்துப்போம்? லெஸ் தென் 0. டெல் லெஸ் தென் 0 மெய் மூலம் இல்லை, மெய் மூலம் இல்லை. ஓகே, வெரி குட். சரி, ஓகே, அப்படியே நம்ம சமுக்கு போயிருவோம். அப்படியே நீங்க போட போட உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிரும். சரி, அப்படியே இது எல்லா சமமே உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமா? சரி, சொல்லித்தரேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாமே ஒரே மாடல் தான் இருக்கும். ஓகேவா? வேணா சொல்லுங்க, 3 கூட சொல்லி தந்துடுறேன். அப்படியே சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சம் சொல்லுங்கம்மா. x² minus x minus 20 equal to 0 கா. ஓகே, இப்போ இதுல a ஓட வேல்யூ என்ன? 1 கா. 1. b minus 1 c minus 20. வெரி குட். உங்களுக்கு இதுல கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்கன்னா, மூலங்களின் தன்மையை ஆராய்க அப்படின்னு கொடுப்பாங்க. இங்கிலீஷ் மீடியம்னா ஃபைண்ட் தி நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஃபைண்ட் தி நேச்சர் ஆஃப் த ரூட் அப்படின்னா இந்த மாடல்ல போடணும். மூலங்களின் தன்மையை ஆராய்க அப்படின்னா இந்த மாடல். ஃபார்முலா என்னன்னு சொல்லுங்க, டெல் ஃபார்முலா. b² minus 4ac கா. வெரி குட். அந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரியும்ல, அது மாதிரி வச்சுக்கோங்க. சரி, அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? டெல் ஈக்குவல் டு b² அப்படின்னா வேல்யூ என்ன? -1² வெரி குட். -1 ஹோல் ஸ்கொயர் minus 4a 1 c minus 20. -20 வெரி குட், வெரி குட். -1 ஸ்கொயர் பண்ணா 1 கா. 1. இந்த மைனஸ் இந்த மைனஸும் பிளஸ் ஆயிரும். 4 × 20 80 கா. 80. 80 + 1 81 கா. 81. இப்ப சொல்லுங்க, இது 0 விட பெருசா, 0 விட சின்னதா, இல்ல 0வா? 0 விட பெருசுக்கா. 0 விட பெருசு. அப்ப வந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கு, பெருசா இருக்கு. இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இது வந்து ஒரு குருவி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இந்த உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். குருவியோட வாயின்னு வச்சுக்கோங்க. வாய் ஓப்பனா இருக்கிற போதுதான் பெரிய சைஸ் நம்ம உள்ள போட முடியும். ஓகேவா? அப்போ எந்த பக்கம் வாய் ஓப்பன்ல இருக்கோ அங்கதான் பெரிய வேல்யூ இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்படி இருந்ததுன்னா இங்கதான் பெரிய வேல்யூ இருக்கும், இப்படி இருந்ததுன்னா இங்கதான் பெரிய வேல்யூ இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சொல்றேன்னு புரியுதா? ஏதோ ஒரு குருவி போட்ட மாதிரி இருக்கு. ஓகே, இப்ப சொல்லுங்க, டெல் வந்து கிரேட்டர் தென் 0ன்னு நமக்கு தெரியுது. வந்த வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கு. அப்ப நம்ம என்ன எழுதணும்? என்ன மீனிங்? real and unequal roots. கா. ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ஆமா, ஈக்குவலா unequal கா. அன்ஈக்குவலா? ஓகே, மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை. கரெக்டா? கரெக்ட் கா. ஓகே, அவ்வளவுதான். இப்படி ஃபைனலா நீங்க எடுத்து எழுத வேண்டியதான். சிம்பிள். இன்னொரு சம் போடுவோமா? அதுலயே புரிஞ்சுதா இந்த சம்ம? இதுல சப்ஸ்டிட்யூட் மட்டும் பண்ணும். வந்த ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு அது கிரேட்டர் தென் 0னா அதுக்கு ஏத்த மாதிரி எழுதணும், லெஸ் தென் 0னா அதுக்கு ஏத்த மாதிரி எழுதணும், 0னா அதுக்கு ஏத்த மாதிரி எழுதணும். அவ்வளவுதான். அப்ப அந்த டேபிள நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடாதீங்க அந்த டேபிள. செகண்ட் சம் சொல்லுங்கம்மா. 9x² minus 24x plus 16 equal to 0 கா. ஓகே, ஏ பி minus 24 சி 16 கா. இந்த ஃபார்முலால நான் டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். b² அப்படின்னா -24 ஸ்கொயர் பண்ணணும், -4, a ஓட வேல்யூ 9, b ஓட வேல்யூ 16. அப்படியே ஸ்கொயர் பண்ணி சொல்லுங்க. 24 ஸ்கொயர் பண்ணா என்ன வேல்யூ வருது பாருங்க. ஸ்கொயர் வேல்யூ படிச்சிருப்பீங்களே.
576 576 ஓகே. ஐயோ இங்க போட்டேனா, இங்க டெல் தான் இருக்கும். 576 அந்த மைனஸும் பிளஸ் ஆயிரும். ஓகேவா, அதனால அது தேவையில்ல. இங்க ஒரு மைனஸ் தான் இருக்கு, அதை அப்படியே போட்டுப்போம். இது ரெண்டுத்தையும் மல்டி பண்ணா என்னமா வேல்யூ வருது? 36 36 கூட 16 மல்டி பண்ணி பாருங்க, இதே வேல்யூ வருதா? ஆமாங்கா. ஓகே, ரெண்டும் ஈக்குவல். ஆனா ஒன்னு மைனஸ் ஒன்னு பிளஸ், அப்ப ரெண்டு கேன்சல் ஆகி 0ன்னு வேல்யூ வரும். டெல் வந்து ஈக்குவல் டு 0ன்னு வருதுமா, அப்ப என்ன மீனிங்? மூலங்கள் மெய் மற்றும் சமம். ஈக்குவல் ரூட்ஸ்க்கா. அப்படியா? ஆமாங்கா. என்ன வேல்யூ? ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸா? ஓகே. தமிழ்லமா மெய் மற்றும் சமமா? ஆமாங்கா. மூலங்கள் மெய் மற்றும் சமம்க்கா. ஓகே ஓகே, அவ்வளவுதான். இது அப்படியே எழுத வேண்டியதான். ஈஸியா இருக்கா? ஓகே, இதெல்லாம் சும்மா 2 மார்க் தான். மறந்துடக்கூடாதுன்னா ஃபார்முலாவை. இதுல தேர்ட் சம் சொல்லுங்கம்மா, அது மைனஸ்ல வர ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். 2x squared minus 2x plus 9 equal. அவ்வளவுதான். மத்மஸ்டிக் கேமரா ஆன் பண்ணிட்டீங்களா? இல்ல சும்மா யூஸ் பண்ணி பாத்தீங்களா, இல்ல ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடுச்சு? அதுக்குதான் கேட்டேன். ஆன் ஆயிடுச்சுக்கா. ஓகே ஓகேமா. ஓகே, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோமா? b யோட வேல்யூ -2 உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. a யோட வேல்யூ 2, c யோட வேல்யூ 9, அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 4, இது எதை மல்டி பண்ணீங்கன்னா 8. 8 into 9 எவ்வளவுமா? 72வா? 72 தான். 72ல 4 போயிடுச்சுன்னா -68. கரெக்டா? கரெக்ட்க்கா. ஓகே, பாருங்க இங்க -68 வந்திருக்கு. அப்போ இது கிரேட்டர் தென் 0வா லெஸ் தென் 0வா? Less than. லெஸ் தென் 0. என்ன மீனிங்? நான் என்ன சொன்னேன் இப்போ? மைனஸ் வந்து 0 விட கம்மி, 0 தான் பெரிய ஆள். அப்ப பெரிய ஆள் பக்கம் தானே இந்த மாதிரி வாய் பொழந்திருக்கும். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஊர்ல யாராவது நல்லா பணக்காரவங்க ஆயிட்டாங்கன்னா அப்ப எல்லாரும் வாயை பொழந்து பாப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இவங்க இப்ப பெரிய ஆள் ஆயிட்டாங்க, அப்ப எல்லாரும் இந்த பக்கம் வாயை பொழந்து பாக்குறாங்க. ஓகேவா, அப்படி வச்சுக்கோங்க சும்மா ஞாபகத்துக்கு. ஓகே, இப்ப சொல்லுங்க. இப்போ லெஸ் தென் 0 அப்படின்னா என்ன மீனிங்? என்ன ஆன்சர் வரும்? மெய் மூலம் இல்லக்கா. ஓகே, நோ ரியல் ரூட்ஸாமா? ஆமாங்கா. ஓகே, அப்படின்னா மெய் மூலம் இல்லை, அவ்வளவுதான். ஓகே, 3 எக்ஸாம்பிளையும் ஒரு சம் பார்த்துட்டோம். ஒண்ணு பெரிய நம்பரா இருக்கும், அப்படி இல்லைன்னா 0வா இருக்கும், அப்படி இல்லைன்னா மைனஸ்ல இருக்கும். 3த்துக்கும் என்னென்ன எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வாங்க பயிற்சி பாருங்க. அதுல ஏதாவது சம்ஸ் உங்களால போட முடியுமா பாருங்க, இந்த மாடல்ல இருக்கிற சம் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாருங்க, எல்லாமே இதுதான். இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மையை ஆராய்க அப்படின்னு கேக்குறாங்க. ரியல் ரூட்ஸோட நேச்சரை கேக்குறாங்க. எந்தெந்த சம் உங்களால போட முடியும், எது நான் போட்டு காட்டணும்? ஃபிஃப்த் சம் மட்டும் போட்டு காட்டுங்கக்கா. ஓகே சம் மட்டும் போட்டு காட்டுங்கக்கா. ஓகே, தேர்டும் ஃபோர்த்தும் போட்டுருவீங்களா? ரூட் இருக்கே, போட்டுருவீங்களா? போடுறோம்க்கா. போடுறீங்க, வெரி குட். ஆனா உங்களை பார்க்க எனக்கு பயமா இருக்கே. கரெக்டா போட்டுருவீங்களா? போட்டு பார்த்துட்டு டவுட் கேப்பீங்களா? போட தெரியலன்னா சொல்லுங்க, போட்டு காட்டுறேன். சரி, இந்த சம் சொல்லுங்க, இல்ல அது போட்டு காமிச்சிடவா? அக்கா மூணாவது போட்டு காமிங்கக்கா. தேர்ட் போட்டு காமிங்கக்கா. ஓகே, செகண்ட் வேணாம், போட்டுருவீங்க. அக்கா அதையும் போட்டு காமிங்கக்கா. போட்டுருவோம்க்கா. போட்டுருவீங்களா? சரி. போட்டுறோம்க்கா. செகண்ட் என்னம்மா செகண்ட் நாங்களே பண்றோம்க்கா. செகண்ட் நீங்களே பண்ணிடுவீங்க. இந்த தேர்டும் ஃபோர்த் பண்ணுவீங்களான்னு கேக்குறேன். ரூட் இருக்கே பண்ணுவீங்களா அப்படி கேக்குறேன்.
சரி. நீங்க தேர்ட் பண்ணி காட்டுங்கக்கா, நாங்க ஃபோர்த் பண்ணிடுறோம். ஓகே. அப்ப இது நான் சொல்லித்தரேன். சரி, அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு தேர்ட் சம் சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. தேர்ட் அக்கா ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல தேர்ட். √2t ஸ்கொயர் மைனஸ் 3t plus 3√2 0 equal to. ஓகேம்மா. ஏயோட வேல்யூ √2, பியோட வேல்யூ -3 அவ்வளவுதான். சியோட வேல்யூ 3√2 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பியோட வேல்யூ -3 ஹோல் ஸ்கொயர் -4. ஏயோட வேல்யூ √2, சியோட வேல்யூ 3√2 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 3a ஸ்கொயர் பண்ணா 9 -4. 4 3 கூட மல்டி பண்ணிடுவோம், 12 ஆயிடும். இந்த √2 மல்டி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க ரெண்டுமே ஒரே மாதிரி ரூட்ல வந்துச்சுன்னா ரூட்டை விட்டு வெளியில எடுத்துடலாம் அப்படின்னு. அப்ப √2 × √2 2. ஓகேவா? அப்போ 9 12 × 2 24. இது ரெண்டுத்தையும் கழிக்க வேண்டியதான். கழிச்சிங்கன்னா என்ன வேல்யூ வரும்? -15 -15. அப்போ வந்து less than 0 இருக்கு. less than 0 இருக்கு அப்படின்னா என்ன ஆன்சர் எழுதுவீங்க? நோ ரியல் ரூட்ஸ். நோ ரியல் ரூட்ஸ். இதற்கு மெய் மூலம் இல்லை. அவ்வளவுதான். மெய் மூலம் இல்லை. நோ ரியல் ரூட்ஸ். அவ்வளவுதாம்மா. ஈஸியா இருக்கா? ஈஸியா இருக்கு. ஓகே, ஃபோர்த் சம் சொல்லுங்க, நானே போட்டுறேன். ஏன்னா அதுல ரூட் இருக்கறனால நீங்க அந்த சம் வந்தா அப்புறம் பயந்துருவீங்க. அதனால இதை நான் போட்டு காட்டுறேன். பேலன்ஸ் 2 ஃபர்ஸ்ட்ல இருக்குல்ல, அதை நீங்க போடுங்க. இதையும் நீங்க போடலாம். சப்போஸ் உங்களுக்கு போட தெரியலன்னா நீங்க யாருமே டவுட் கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் நானே போட்டு காட்டுறேன்னு சொல்றேன். சொல்லுங்க அந்த கொஸ்டினை. 9a ஸ்கொயர் b ஸ்கொயர் x ஸ்கொயர் இது இல்ல, இது 5th. நான் கேட்டது 4th. 9y ஸ்கொயர் minus 6√2y plus 2 equal to 0 ஓகேமா, இதை நான் டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் அப்படின்னா -6√2 ஹோல் ஸ்கொயர் -4ac. அவ்வளவுதான். மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். 6 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 36. √2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2ன்னு கிடைச்சிரும். அவ்வளவுதான். இதெல்லாம் மல்டி பண்ணி போட வேண்டியதான். இதை மல்டி பண்ணீங்கன்னா 36 × 2. ரெண்டும் சேமா தான் வரும். ரெண்டு கேன்சல் ஆகி 0ன்னு வந்துடும். அப்ப டெல்லி வந்து 0 ஆயிடுச்சு. அப்ப என்ன மீனிங்? ஈக்குவல் டு 0. அவ்வளவுதான். அவ்வளவுதாம்மா. ஓகேவா? ஈஸி தானே? ஈஸி தான்க்கா. நாங்களே போட்டிருப்போம், நீங்க வந்து போட்டு காமிக்கிறீங்க எங்களுக்குன்னு சொல்லி திட்டுறீங்களா? டவுட் இருக்கா? ஓகே, அதே மாதிரி 5th சம்மும் ஈஸி தான். நீங்க தான் பாக்குறதுக்கு ஏபிசிடி எல்லாம் கொடுத்தோன்னா பயப்படுறீங்க. ஆனா அது ரொம்ப சிம்பிள். கொஸ்டின் சொல்லுங்கம்மா. 9a ஸ்கொயர் இருங்க, இது இப்ப சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். நான் இதுல ஆன் பண்ணிக்கிறேன்.